ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள டோக்கியோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்குள்ள கோவில் மடாதிபதி தர்மர் சிலையை பரிசாக அளித்தார். முன்னதாக விமான நிலையத்தில் வேத மந்திரங்கள் முழங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்திய திறமையும் இணைந்தால் தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்தியா ஜப்பான் 15வது ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக டோக்கியோ சென்றார். டோக்கியோவில் நடந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து ஆசிய நாடுகளின் நடப்பு நூற்றாண்டை நிலைத்தன்மை, வளர்ச்சி மற்றும் செழிப்பானதாக மாற்ற முடியும் என்றார். And Japan's partnership is strategic and smart, powered by economic logic. ஜப்பானின் 6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதற்கான ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் மற்றும் அரிய வகை தாது வளங்கள் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பது தங்களின் முக்கிய திட்டங்கள் என கூறினார். இன்றைய சந்திப்பின் போது ஜப்பானின் ஷிங்கன்சென் புல்லட் ரயில்களை இந்தியாவில் இயக்குவது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்தியாவின் மிகச்சிறந்த கூட்டாளி ஜப்பான் என்றும் இக்கூட்டணி உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் தேவையானது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் பேசிய அவர், ஜப்பான் தொழில்நுட்பம் இந்திய திறமை இணைந்தால் தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கலாம் என கூறினார். हम दोनों एकमत है कि विश्व की 2 बड़ी अर्थव्यवस्थाओं और जीवंत लोकतंत्रों के रूप में वैश्विक शांति और स्थिरता के लिए भी अत्यंत महत्वपूर्ण है. இஸ்ரோவும் ஜப்பானும் இணைந்து சந்திரயான் 5 திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் ஜப்பானில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 9 நாட்கள் பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். காலை 9 மணிக்கு புறப்படும் முதலமைச்சர் இரவு 9 மணி அளவில் ஜெர்மனி சென்றடைகிறார். ஐரோப்பாவில் மாபெரும் தமிழ் கனவு 2025 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அங்கிருந்து லண்டன் செல்லும் முதலமைச்சர் செப்டம்பர் 2ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். செப்டம்பர் 3ஆம் தேதி லண்டனில் உள்ள தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்படும் முதலமைச்சர் மறுநாள் அதிகாலை சென்னை வந்தடைகிறார். உண்மையான கூட்டாட்சியை வலுப்படுத்துவோம் என அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை தந்திட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப்பை தலைவராக கொண்டு உயர்நிலை குழு ஒன்றினை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குழு மூலம் கருத்துக்களை பெறுவதற்கு ஏதுவாக இணைய வழி வினாத்தாள் படிவத்தினை வெளியிட்டுள்ளதாகவும் அதை ஆராய்ந்து விரிவான பதில்களை வழங்கிட வேண்டும் என்று அனைத்து மாநில முதலமைச்சர்களும் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். சாதாரண தொண்டனாக முன்கள வீரனாக தன்னுடைய எழுச்சி பயணம் தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை பயணம் மேற்கொண்டிருக்கூடிய இபிஎஸ் வெளியிடக்கூடிய அறிக்கையில் இதுவரை 118 தொகுதிகளில் 60 லட்சம் மக்களையே சந்தித்திருப்பதாக கூறியுள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் நினைத்துக் கொண்டு இபிஎஸ் பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் தான் மக்களில் ஒருவன் என்றும் சாதாரண தொண்டன் என்றும் இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விடாமல் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கலாப்பட்டி, கீழ்ச்சீவல்பட்டி, எஸ் கோட்டை, திருகோஷ்டியூர், நாச்சியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, குறிஞ்சி நகர், ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடியே படகு சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி மேற்கொண்டனர். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கருங்கல்பாளையம், பெருந்துறை சாலை, பவானி சாலை, மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட உள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு கடந்த 24ஆம் தேதியே செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. காவல்துறை ஆணையம் போல் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு புதிய ஆணையம் ஏற்படுத்த தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி சங்கர் ஜிவால் தலைமையிலான ஆணையம் அடிக்கடி நிகழும் பட்டாசு விபத்துகள் மற்றும் பேரழிவு தீ விபத்துக்களை முற்றிலும் தடுப்பதற்கு தேவையான வழிமுறைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி ஓய்வு பெற்ற தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட டிஜிபி சங்கர் ஜிவால் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு கமாண்டோ அணி வழிநடத்தி வருகிறார் உதவி ஆய்வாளர் தெரிவிக்கிறார். பணி ஓய்வு பெறவுள்ள தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் 10 ஆண்டுகள் வனவாசம் இருந்ததாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கூறினார். டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் காவலர் வீட்டு வசதி வாரிய டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோருக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் காவல்துறை சார்பில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இதில் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண், ஆட்சி மாறியதும் 10 ஆண்டுகள் முக்கிய பொறுப்புகளில் சங்கர் ஜிவால் வகிக்கவில்லை என்றார். Full 10 years he suffered the shunting. I think he is the only officer, entire 10 years he was not recognized properly, but he never gripping about it. I never seen him gripping about it. He took it very sportively. He enriched his knowledge by reading books and he equipped himself with a lot of technologies and all. திரையரங்கு கட்டணத்திற்கான ஜிஎஸ்டி விகிதத்தை 5% குறைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் திரையரங்கு உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பு கோரிக்கை தொடர்பாக மனு அளித்தனர். சென்னையில் நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா திருமண நிச்சயதார்த்தம் எளிமையாக நடைபெற்றது. விஷால் இல்லத்தில் நடைபெற்ற நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் விஷாலின் பெற்றோர், சாய் தன்ஷிகாவின் தந்தை மற்றும் தோழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இனி முத்த காட்சிகளில் நடிக்கப் போவதில்லை என்று விஷால் தெரிவித்தார். காதல் இல்லாம சினிமா இல்ல, ஆக்ஷன் இல்லாம சினிமா இல்ல. காதல்ல ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன்ல காதல் இருக்கும். அது ரெண்டு இல்லாம எப்படி திரைப்படத்தில் நடிக்கிறது? கண்டிப்பா காதல் இருக்கும், ஆனா முத்த காட்சி மட்டும் இருக்காது. நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா ஜோடியின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இருவரும் வடபழனி முருகன் கோவிலில் தங்கத்தேரை எடுத்து வழிபாடு செய்தனர். சென்னையில் உள்ள விஷால் இல்லத்தில் விஷால், சாய் தன்ஷிகா திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற கையோடு வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்ற இருவரும் அங்கு பயபக்தியுடன் தங்கத்தேரை எடுத்து வழிபட்டனர். தெலங்கானாவில் தொடர் கனமழையால் வனதுர்கை அம்மன் கோயில் நீரில் மூழ்கியது. தெலங்கானா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மெஹபூப் நகர், மேத்தக் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் மேத்தக் பகுதியில் உள்ள எடுபயலா வனதுர்கை கோயில் நீரில் மூழ்கியது. ரஷ்ய அதிபர் புதின் வரும் டிசம்பர் மாதம் இந்தியா வர உள்ளதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு வரியை 50% உயர்த்தினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்நிலையில் வரும் டிசம்பர் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வர உள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது. சீனாவின் டியான்ஜின் மாகாணத்தில் நாளை நடைபெறவுள்ள ஷாங்காய் உச்சி மாநாட்டின் போது அதிபர் புதினை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச உள்ளார்.
உலக புகழ்பெற்ற நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய எண்ணெய் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. நாகை பேராயர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியை அடுத்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பலியில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 8ஆம் தேதி ஆடம்பர திருப்பலியுடன் பிரம்மாண்ட தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஆவே மரியா. புகழ்பெற்ற சென்னை பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கலந்து கொண்டு 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் 12 அடி நீளம் கொண்ட மாதா உருவம் பொறித்த திருக்கொடியை ஏற்றினார். அப்போது அனைவரும் மரியே வாழ்க என்று முழக்கமிட்டனர். திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வைகை ஆற்றில் கிடந்தது தீர்வு காணப்பட்ட மனுக்களின் நகல் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி விளக்கம் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெற்ற மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மனுக்களில் 6 மட்டுமே ஒரிஜினல் மனுக்கள் என்றும் அவற்றிற்குள் 6 மனுக்கள் எப்படி வந்தது என்று விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மனுக்கள் மிதந்த விவகாரத்தில் மக்களை ஏமாற்றுவதில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் பதிவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் கொட்டப்பட்டிருப்பது ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளின் குணத்தை அப்பட்டமாக்கி உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் குறைதீர் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் கொட்டப்பட்ட சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலைக்கான சாட்சி என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் ஆட்சியில் அமர்ந்து 4 ஆண்டுகளாக மக்கள் குறைகளை கண்டு கொள்ளாது இருந்துவிட்டு தேர்தல் ஆரம்பமாகியதும் குறை தீர்க்கக்கூடிய முகாம்கள் நடத்தி பெறப்பட்ட மனுக்களை ஆற்றில் வீசியது மக்கள் நலனில் காட்டக்கூடிய திமுகவின் அக்கறை வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயின் வருகை 2026 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்தவர் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் போட்டி போட்டாரு. ஸோ நம்ம அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கு. நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக 2வது மனைவி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் அண்மையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டில்டாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் கிறிஸ்டில்டா புகார் அளித்துள்ளார். அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். நான் அவரோட வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து பொதுமக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியது. காலையில் கிராமுக்கு 65 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் திடீரென்று மாலையிலும் கிராமுக்கு 65 ரூபாய் விலை உயர்ந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 9535 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 76280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி காலையில் ஏறிய விலையுடன் கிராம் 131 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சாதாரண ரக நெல் 1 குவிண்டால் 2500 ரூபாய்க்கும், சன்ன ரக நெல் 1 குவிண்டால் 2545 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை குவிண்டால் நெல் 2500 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பயனளிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் டெல்லியில் கூடி ஆலோசித்த புகைப்படத்தை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மக்களை சென்றடைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். வருவாய் நலனை பாதுகாக்க அனைத்து மாநிலங்கள் மத்திய அரசின் ஆதரவு கோரக்கூடிய வரைவு ஜிஎஸ்டியை
கவுன்சிலிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவிற்கு எடுத்து செல்லப்பட்ட 500 டன் கடல் உணவுகள் வரி விதிப்பு காரணமாக நடுக்கடலிலேயே தமிழகம் திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இறால், கணவாய் மீன்கள் உட்பட 500 டன் அளவிலான கடல் உணவுகள் 60 கண்டெய்னர்களில் அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்படவிருந்த நிலையில் இந்த சிக்கல் எழுந்துள்ளது. அமெரிக்காவிற்கு கடல் உணவுகள் வந்து சேர்ந்தால் 50% இறக்குமதி வரியை இந்திய ஏற்றுமதியாளர்கள் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க இறக்குமதியாளர்கள் நிர்பந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் பின்னலாடை நிறுவனங்களை பாதுகாக்க கோரி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் கடும் பொருளாதார அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் பின்னலாடை நிறுவனங்களை பாதுகாக்க கோரி திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி திருப்பூர் ரயிலடி அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் திருப்பதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். திருப்பதி மலைக்கு வந்திருந்த அவர் VIP பிரேக் தரிசனம் மூலம் கோவிலுக்கு சென்று 7 மலையானை வழிபட்டார். சாமி கும்பிட்ட பின்னர் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கருப்பூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான ஆலையில் வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்ற வெடிவிபத்தில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளி கந்தசாமி என்பவர் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கந்தசாமியின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தொடர்ந்து மழை பெய்ததால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் எழுந்தது. திருப்பூரில் ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண்ணை ரயில்வே பெண் காவலர் ஒருவர் சாதுரியமாக செயல்பட்டு காப்பாற்றிய வீடியோ வெளியாகியுள்ளது. சுசிலா என்ற பெண்மணி தனது பேத்தியுடன் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முற்பட்ட போது நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே விழுந்தார். இதை கண்ட ரயில்வே பெண் காவலர் திவ்யா உடனடியாக ஓடிச் சென்று அப்பெண்மணியை கீழேயே படுக்குமாறு அறிவுறுத்தினார். அதற்குள்ளாக பயணி ஒருவர் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினார். பின்னர் பெண் பயணி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். பாஜகவினர் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைக்க மாட்டார்கள் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். காதல் திருமணங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்கள் பாஜக அலுவலகத்திற்கு வரலாம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அதனை சண்முகம் விமர்சித்துள்ளார். சாதிய பாகுபாடு, சனாதனம், சாதிய பாகுபாடு இவற்றையெல்லாம் வற்புறுத்தக்கூடிய ஒரு கட்சி, பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அவர்கள் சாதி மறுப்பு திருமணத்தையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் நடத்தி வைக்க மாட்டார்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பெரியசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆராய்ச்சி மாணவர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாக பேராசிரியர் பெரியசாமி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் பல்கலைக்கழகத்தில் சக ஊழியர்களை பெரியசாமி தரக்குறைவாக பேசியதாகவும் புகார் கூறப்பட்டது. இதையடுத்து துறை ரீதியான விசாரணை முடிவடையும் வரை பெரியசாமி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் அனுமதியின்றி பல்கலைக்கழகத்திற்குள் நுழையவும் தடை விதித்து துணைவேந்தர் குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. கன்னியாகுமரி அருகே பக்கத்து வீட்டுக்காரர்கள் தங்களது வீட்டிற்கான பாதையை மறைத்து தடுப்பு எழுப்பியுள்ளதாக ஒரு குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். சுனிதா என்ற பெண்மணி மருதூர் குறிச்சியில் வசித்து வரும் நிலையில் இவர்களது பக்கத்து வீட்டினர் 4 அடி உயரத்திற்கு அடைத்து பாதையை தடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல கடும் சிரமம் ஏற்படுவதாக சுனிதாவின் குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை அருகே 1 மணி நேரத்தில் சிறுமி உட்பட 6 பேரை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்குள்ள மேலூரில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி, வயல்வெளிகளில் இருந்த முதியவர்கள், 3 பெண்கள் என மொத்தம் 6 பேரை தேடி வெறிநாய் கடித்துள்ளது. காயமடைந்த அனைவரும் உடலில் ரத்தம் சொட்டிய நிலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து எடுத்து வழிபாடு செய்தனர்.
விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக வைக்கப்பட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலூர், தேவனாம்பட்டினம், வெள்ளி கடற்கரையில் கரைக்கப்பட்டன. கடலூர், குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி, விருத்தாச்சலம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் ஊர்வலமாக தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்னர் சிலைகள் அனைத்தும் கடலில் கரைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பாறைப்பட்டியில் நடந்த விநாயகர் ஊர்வலத்தில் பங்கேற்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் பரபரப்பு நிலவியது. பாறைப்பட்டி கிராம மக்கள் சார்பாக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் செல்வ விநாயகர் கோட்டை குளத்தில் கரைப்பதற்காக ஊர்வலமாக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டனர். அந்த சிலை பேகம்பூர் பள்ளிவாசலை கடக்கும் போது காவல்துறையினர் தாரை தப்பட்டை அடிக்கக்கூடாது என தெரிவித்தனர். இதனால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக லிப்டில் 17 பேர் சிக்கித் தவித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. 5 தளங்கள் கொண்ட கட்டிடத்தின் ஒரே லிப்டில் 17 பேர் பயணித்த நிலையில் 5வது தளத்தில் லிப்ட் திறக்காமல் சிக்கிக் கொண்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மாற்று சாவி போட்டு லிப்ட் கதவு திறக்கப்பட்டு அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். சுமார் அரை மணி நேரமாக 17 பேரும் லிப்டில் மாட்டிக்கொண்ட சம்பவத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே பரபரப்பாக காணப்பட்டது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சியை எட்டியுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டு காலத்தில் ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% இருக்கும் என ரிசர்வ் வங்கி கணித்திருந்தது. ஆனால் மத்திய அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஜிடிபி 7.8% அதிகரித்துள்ளது. சேவைகள் துறை சிறப்பாக செயல்பட்டதே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. நிச்சயதார்த்த அறிவிப்புக்கு பின்னர் தனது காதலருடன் பொதுவெளியில் தோன்றிய பாப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்டின் புகைப்படங்கள் வேகமாக பரவி வருகின்றன. தனது நீண்டகால காதலரும் விளையாட்டு வீரருமான டிராவிஸ் கெல்ஸை கரம் பிடிக்க உள்ளதாக கடந்த செவ்வாய்க்கிழமை டெய்லர் ஸ்விஃப்ட் அறிவித்தார். இந்நிலையில் நிச்சயதார்த்த மோதிரத்துடன் டெய்லர் ஸ்விஃப்ட் பொதுவெளியில் தோன்றினார். ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் என்ற பழமொழியைப் போல பிரான்சில் பல டன் எடை கொண்ட பயணிகள் விமானம் சூறாவளி காற்றில் சில அடி தூரம் செல்லும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பிரான்சின் கோர்சிகா தீவில் 158 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது. இதில் தீவில் உள்ள கேல்வி கேத்ரின் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானம் சூறாவளி காற்றில் சிக்கி நிலை தடுமாறியது. ஆப்கானிஸ்தானில் நங்கர்ஹர் மற்றும் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 13 பேர் கொல்லப்பட்டனர். குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. சம்பவம் தொடர்பாக கண்டனம் தெரிவிப்பதற்காக காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதருக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். நல்லக்கண்ணுவின் உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் நேரில் விசாரித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். அவரைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து நேரில் விசாரித்தார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பார்க்கிங் விவகாரத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பல்கலைக்கழக கேண்டீன் அருகே பார்க்கிங் செய்வதில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினை மோதலில் முடிந்த நிலையில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் மோதலை அடுத்து பல்கலைக்கழகம் காலவரையின்றி மூடப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சட்டவிரோதமாக தரிசன டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த சண்முகராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோவிலுக்கு வருவது நிம்மதியை தேடியே என்றும் அங்கும் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை ஏற்க இயலாது என்றும் கூறி சட்டவிரோத தரிசன டிக்கெட்டுகள் விற்பனையை தடுக்க அறநிலையத்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. கோவை சரவணம்பட்டி ரோசோன் மாலில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக உணவு திருவிழா தொடங்கியுள்ளது. கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். ஃபுட் அண்ட் ஷாப்பிங் ஃபீஸ்ட் என்ற பெயரில் தொடங்கியுள்ள உணவு திருவிழா ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. 75 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விதவிதமான உணவு வகைகள் அரங்குகளில் இடம்பெற்றுள்ளன. உணவுகள் மட்டுமன்றி உடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவையும் விற்பனை செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். கடந்த வாரம் அமைச்சர் துரைமுருகன் திடீரென்று மயங்கி விழுந்து கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது தொழில் முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு முதலமைச்சர் மேற்கொள்ளக்கூடிய பயணம் வெற்றி பெற துரைமுருகன் வாழ்த்து தெரிவித்தார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தியதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அறப்பணிக்கு உந்துதலாக இருக்கும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து மனிதர்களுக்கும் கல்வியானது தேவை என்பதை உலகிற்கு உணர்த்திய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். திமுக ஆட்சியில் இதுவரை 3500 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டதாகவும் வரும் தை மாதத்திற்குள்ளாக இந்த எண்ணிக்கை 4000ஆக உயரும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வைக்கப்பட்டிருந்த 1500 கிலோ ராட்சத விநாயகர் சிலையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜெரினக்காடு பகுதியில் உள்ள முனியப்பன் கோயிலில் 1500 கிலோ எடையுள்ள ராட்சத விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிலையை கிரேன் உதவியுடன் தூக்கி கரைக்கும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். அப்போது சாலையின் நடுவே சிலை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் ரெட்டிக்குடிக்காடு கிராம மக்கள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தண்ணீர் வசதி இல்லாமல் அவதிக்குள்ளாக்கூடிய நிலையில் பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ரெட்டிக்குடிக்காடு கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு நீர்த்தேக்க தொட்டி கட்டியும் எந்த பயனும் இல்லை என்று கூறக்கூடிய மக்கள் தாங்கள் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய அவலம் இருப்பதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை வெறிநாய்கள் கடிக்க துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாப்பட்டினம் தெற்கு தெருவைச் சேர்ந்த அகமத் தம்பி என்ற சிறுவன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த வெறிநாய்கள் சிறுவனை கடிக்க துரத்தியது. இதனையடுத்து தலைதெறிக்க ஓடிய சிறுவன் நாய்களிடமிருந்து தப்பினார். தேனி மாவட்டத்தில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியகுளம் கைலாசநாதர் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கைலாசநாதர் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது பாமக எம்எல்ஏ அருள் இளைஞர்களுடன் இணைந்து நடனமாடி மகிழ்ந்தார். சேலத்தாம்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஊர்வலத்தில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். ஊர்வலத்தில் மேளதாளங்கள் முழங்க குத்தாட்டம் போட்ட இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினரை ஆடும்படி அழைத்தனர். இதனைத் தொடர்ந்து அருள் இளைஞர்களுடன் சேர்ந்து ஆடி அனைவரையும் மகிழ்வித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே விநாயகர் சதுர்த்திக்காக சிலை வைத்து பொதுமக்களிடம் பணம் வசூலித்த சிறுவர்களை ஊக்குவிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் 500 ரூபாய் பணம் வழங்கினார். வளவம்பட்டி என்ற கிராமத்தில் சிறுவர்கள் சிலர் பழைய தண்ணீர் பாட்டிலை உண்டியலாக மாற்றி பொதுமக்களிடம் பணம் வசூலித்துள்ளனர். இதனை அவ்வழியாக காரில் சென்ற போது பார்த்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கீழே இறங்கி வந்து சிறுவர்களிடம் எவ்வளவு தொகை வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் 500 ரூபாய் கேட்டவுடன் பணத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தினார். இது சந்தோஷமா உனக்கு?
கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. அத்தப்பூ கோலமிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் விமல் சாமி தரிசனம் செய்தார். மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே வந்த அவருடன் ரசிகர்கள் புகைப்படம், செல்ஃபி எடுக்க போட்டி போட்டுக் கொண்டனர். இதனால் அவர் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் ஏறி காருக்கு சென்றார். ஜியோ வாடிக்கையாளர் எண்ணிக்கை 50 கோடியாக உயர்ந்திருப்பதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 48வது ஆண்டு பொதுக்கூட்டம் அதன் தலைவர் முகேஷ் அம்பானி தலைமையில் மும்பையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முகேஷ் அம்பானி, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்ற பெரிய நாடுகளை விட அதிகமாகவே உள்ளதாக தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் 10% உயரும் என்ற அம்பானி, அடுத்த 20 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 5 மடங்காக அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். ஹரியானாவின் குருகிராமில் சாலையில் படுத்திருந்த மதுபோதை ஆசாமி மீது கார் ஏறிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. புத்தேஸ்வர் மந்திர் சௌக் பகுதியில் அட்டூழியம் செய்த மதுபோதை ஆசாமி சாலையிலேயே விழுந்து கண்ணயர்ந்தார். அப்போது அங்கு வந்த கார் அவர் மீது ஏறியது. இதில் லேசான காயங்களுடன் மதுபோதை ஆசாமி உயிர் தப்பினார். தமிழ்நாட்டிற்கும் சினிமாவுக்கும் தொடர்பு இருப்பதாக ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜயின் அரசியல் வருகை குறித்து நேர்மறையாக பதில் கூறியுள்ளார். எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. சினிமாவுக்கு தமிழ்நாட்டு ஒரு இதுக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் மக்களுடைய விருப்பம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தன்னை கடித்த பாம்புடன் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆராத்திரிவேலூரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற 60 வயது முதியவர் தனது வீட்டின் திண்ணையில் படுத்து தூங்கியுள்ளார். அப்போது அவரை கண்ணாடி விரியன் பாம்பு கடித்த நிலையில் அதனை அடித்துக் கொன்றார். பின்னர் அதனை எடுத்துக்கொண்டு செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்தார். சுபமுகூர்த்தத்தை ஒட்டி பட்டுப்புடவைகள் வாங்க காஞ்சிபுரத்தில் குவியும் மக்கள் சாலைகளிலேயே வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பட்டு நகரமான காஞ்சிபுரத்திற்கு தினசரி குவியும் ஏராளமான மக்கள் தங்கள் வாகனங்களை ஒழுங்கற்ற முறையில் சாலைகளிலேயே நிறுத்திச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் உள்ளூர்வாசிகள் கடும் அவதியடைந்துள்ள நிலையில் சாலை விதிகளை மீறுவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையில் விவசாயி ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பரமன் என்பவருக்கும் அவரது சகோதரர்கள் ஹரிச்சந்திரன், குறும்பன் ஆகியோருக்கும் இடையே 3 ஏக்கர் நிலத்தை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை இருந்தது. இந்நிலையில் பரமனை ஒரு கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்தது. சொத்து தகராறில் சகோதரர்களை கூலிப்படையை ஏவி கொலை செய்தது காவல்துறை விசாரணையில் உறுதியானது. இதனிடையே ஹரிச்சந்திரன் காவல்துறையில் பணியாற்றுவதால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யவில்லை என்று கூறி பரமனின் உடலை வாங்க மறுத்து ராஜாஜி மருத்துவமனை சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய போட்டியின் 3வது நாளில் நீச்சல் போட்டி நடந்தது. முன் நீந்துதல், பின் நீந்துதல், 45 நிமிடங்கள் இடைவிடாத நீச்சல் அடித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் கூடைப்பந்தாட்டம், வாலிபால், குண்டு எறிதல், தடகளம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. மதுரை திருப்பரங்குன்றம் சாலையில் பசுமலை PKN பள்ளி முன்பு வேகமாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் வந்த 2 இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் திருநகர் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். மேலும் விபத்திற்கு காரணமான கார் ஓட்டுநர் அங்கிருந்து காருடன் வேகமாக தப்பிச் சென்றார்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் இட்லிக்கு சாம்பார் வழங்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில நாட்களாக அம்மா உணவகத்தில் உணவுகள் தயாரிப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் சமைப்பதற்கான பொருட்கள் இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் உணவகம் வந்த மக்கள் சாம்பார் இல்லாமல் எப்படி வெறும் இட்லியை சாப்பிடுவது என திரும்பிச் சென்றனர். எனவே அம்மா உணவகங்களில் சரியான முறையில் உணவு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கில் காட்டாறு போல் ஓடிய ரவி ஆறு ஆயிரக்கணக்கான மரக்கட்டைகளை வாரி சுருட்டி கொண்டு போனது. மணாலியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக லே அட்டல் சுரங்கம் மற்றும் ரோடம் சுரங்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநில எல்லையோர பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் MiG-17 மற்றும் சின்னூக் ரக ஹெலிகாப்டரில் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காஷ்மீரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் நேரில் சென்று ஆய்வு செய்கிறார். ரயில்வே துறையில் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட 30,000 காலி பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என ரயில்வே தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ரயில் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்டன்ட், அசிஸ்டன்ட் டைபிஸ்ட், சீனியர் கிளார்க் டைபிஸ்ட் என மொத்தம் 30,307 காலி பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என RRB அறிவித்துள்ளது. 18 வயது முதல் 36 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அடுத்த மாதம் 29ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் குடியிருப்பு பகுதியில் அனுமதியின்றி செயல்படும் தண்ணீர் ஆலையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட 47வது வார்டில் செயல்படும் தண்ணீர் ஆலை தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் நீரை ஆழ்துளை கிணறுகளின் மூலம் எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இந்த தண்ணீர் ஆலையை அகற்ற வலியுறுத்தி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி வளாகம் முன்பு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி செயல்படும் தனியார் கம்பெனி ஆலையை தண்ணீர் கம்பெனி ஆலையை இழுத்தவோடு ஆள்மாறாட்டம் செய்து தேர்வெழுதி தமிழகத்தில் மத்திய அரசு பணியில் வடமாநிலத்தவர்களை சேர வைத்த ரயில் நிலைய அதிகாரி, இந்தி ஆசிரியர் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2023 நடத்தப்பட்ட தேர்வில் சிலர் போதிய தகுதி இல்லாமல் தமிழ்நாட்டில் பணியில் சேர்ந்துள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த காஜல், சகுன்குமார், டிங்கு, பிரேம் சிங், அங்கித் குமார், ஜித்து யாதவ் ஆகியோர் ஆள்மாறாட்டம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உதவி செய்த 3 பேர் தற்போது பிடிபட்டுள்ளனர். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பால் வின்சென்ட் என்ற ஆங்கில ஆசிரியர் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் சசிகலா குழந்தைகள் நல அமைப்பிற்கு தகவல் அளித்துள்ளார். அதன் பிறகு பால் வின்சென்ட்டை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். தகவல் அறிந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அருகே கொளத்தூர் சோதனை சாவடி அகற்றப்பட்டதால் வாகனங்களை சோதனை செய்வதில் சிக்கல் எழுந்துள்ளது. விழுப்புரம் புதுச்சேரி மார்க்கத்தில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்வதில் கொளத்தூர் சோதனை சாவடி முக்கியமான ஒன்றாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது சாலை விரிவாக்கம் காரணமாக சோதனை சாவடி அகற்றப்பட்டதால் வாகனங்களை சோதனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சோதனை சாவடியை உடனடியாக அமைத்து வாகனங்களை சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உலக பேட்மிண்டன் தொடரில் இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தார். பாரிஸில் நடைபெற்று வரும் தொடரில் சிந்து இந்தோனேஷியாவின் புட்ரி குஷிமா வர்தானியை எதிர்கொண்டார். இதில் முதல் கேமை 21-14 என்று எளிதாக வென்ற சிந்து
அடுத்த 2 கேம்களிலும் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். அமெரிக்க அதிபராக விரைவில் ஜேடி வான்ஸ் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயது முதிர்வு, உடல்நலம் உள்ளிட்ட காரணங்களால் அதிபர் ட்ரம்ப் பதவி விலகக்கூடிய பட்சத்தில் அடுத்த அதிபராக தற்போதைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பதவியேற்பார் என்று தெரிகிறது. 41 வயதாகக்கூடிய ஜேடி வான்ஸ் அமெரிக்க வரலாற்றில் இளம் துணை அதிபர் என்று அறியப்படுகிறார். முன்னதாக மீண்டும் அமெரிக்காவை வளமையாக மாற்றுவோம் என்ற தன்னுடைய திட்டத்தின் அடுத்த வாரிசாக ஜேடி வான்ஸை அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் இடஒதுக்கீட்டு கேட்டு நடைபெறக்கூடிய போராட்டத்தால் ரயில் நிலையங்கள், சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கல்வி, வேலை உள்ளிட்ட துறைகளில் மராத்தி மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க கோரி மராத்தி ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளார். அவருக்கு ஆதரவாக மராத்தி அமைப்புகளின் ஆதரவாளர்கள் திரண்டதால் மும்பை, ஜெல்னா, புனே உள்ளிட்ட நகரங்கள் திக்குமுக்காடி போயின. சர்வதேச நாணய நிதியத்தின் இந்திய நிர்வாக இயக்குநராக முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். 2016 முதல் 2018 ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக உர்ஜித் பட்டேல் பணியாற்றினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் இந்தியாவுக்கான நிர்வாக இயக்குநராக மத்திய அரசு அவரை நியமித்துள்ளது. ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்தில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் உர்ஜித் பட்டேல் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள தனது சொந்த ஊருக்கு சென்ற விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு உறவினர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விண்வெளி பயணத்தை முடித்துவிட்டு அண்மையில் பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லா குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்தார். தொடர்ந்து தனது சொந்த ஊரான லக்னோவுக்கு சென்ற நிலையில் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.